இருக்கீங்களா? ஓஹோ, இன்னைக்கு மௌன விரதமா? என்னைக்காவது ஒரு நாள் மனசை விட்டு பேசலான்னு பார்த்தா முடியாது போல இருக்கே. இல்ல, இன்னைக்கு வரல. நான் தனியா தான் வந்திருக்கேன். ஆமா, உங்க பையன் வரலையா? ஆமா, பொண்ணு அமைஞ்சிடுச்சா? ரவியோட நிலைமையை பாத்தீங்களா? கடவுள் தான் பார்த்து பொண்ணை தரணும் போல இருக்கு. உங்க 2 பேரோட குரல் கேட்கணும் போல இருக்கு. அது நடக்குமா? வீட்டுக்கா? இன்னொரு நாளைக்கு வரேனே. சரி, வரேன். ஹலோ சார். சார் வணக்கம் சார். தம்பி, யார் நீ? என்ன விஷயம்? ஐயோ, என்ன சார் ஞாபகம் இல்லையா? அப்போ வந்தேனே சார், இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க சார். அடடா, ஆமையா, அது எனக்கு மறந்து போட்டியா? சார், எப்படியாவது நீங்க தான் தயவு பண்ணி என் கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். யோ, என்னையா உன் மாமனார்ட்ட கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்குற? அப்படி இல்லை சார், லைஃப்ல முதல் வாட்டி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்றேன். அதான் மனசுக்குள்ள ஒரு சின்ன பயம். தள்ளி நில்லு. யோ, என்னையா சொல்ற? இதுக்கு முன்னாடி கோயில், குளம், மண்டபம் அது இது நிறைய கல்யாணம் பண்ணிருக்கியா நீ? ஐயோ, யோ, வில்லங்கமான ஆள் தான் நீ. அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், அது வாய் தவறி வந்துருச்சு சார், அவ்வளவுதான். சார், வில்லங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஆஹா, ஊரெரிய பத்திரிகை அடிச்சு மேளம் கூட்டி பண்றதா என் கல்யாணம். இந்த மாதிரி வரதெல்லாம் வில்லங்க தான். வில்லங்க தான் அது. சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெரிய வில்லங்க இல்ல சார். வழக்கமான காதல் தான். பொண்ணோட அப்பா எதிர்க்கிறாரு, அதான் சைலண்டா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமேன்னு. இந்த விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்ல. வெட்டுறதை வெட்டிட்டு எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க. இதா இந்த குணம் தான் சார் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளவு வேணுமோ கேட்டு வாங்கிக்கோங்க. ஆமா, எப்ப ரெஜிஸ்டர் பண்ண போற? தீபாவளிக்கு ஒரு 2 நாள் கழிச்சு சார். யோ, ஆபீஸ்ல பேச வந்திருக்க, ஆபீஷியலா பேசியா? கரெக்டா தேதி சொல்லியா? தேதி நவம்பர் 7 சார். நவம்பர் 7. ஓகே, ஓம் பேரு, பொண்ணு பேரு, அட்ரஸ் எல்லாத்தையும் கிளியரா கொடு. நான் டைப் பண்ணி டிக்ளரேஷன் போர்டுல மாட்டணும். ஏதாவது வில்லங்க இருக்கான்னு பார்க்கணும்.